ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரமலானோட ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி நைட்டில் நான் ஊற வச்சுட்டேன். ஜவ்வரிசியில் இன்றைக்கி நம்ம வடகம் தான் செய்ய போகிறோம். குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப் ஜவ்வரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒரு 2 டைமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அதில் இருக்கிற தண்ணியிலே சேர்த்து அரைச்சிக்கோங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துற வேண்டாம். இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நம்ம ஒரு காட்டன் துணியில் ஊற்றி நம்ம காய வைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதுதான் சரியான பக்குவம். இனி இதை நம்ம ஒரு காட்டன் துணியில் ஊற்றி காய வச்சிடலாம். வடகம் நீங்கள் எப்போ ரெடி பண்ணினாலுமே காலையிலே ரெடி பண்ணி ஊற்றி காய வச்சுருங்க. அப்போ தான் ஈவினிங்குள்ளே நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ வடகம் ஊற்றி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி கேழ்வரகு சேர்த்து தான் இட்லி மாவு அரைக்க போகிறேன். 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப் கேழ்வரகு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல தண்ணி ஊற்றி நம்ம இதை மூடி ஊற வச்சிடலாம். இது ஊறுற டைமில் நம்ம மற்ற வேலைகள் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அரைக்கிற வேலை இருக்குது. இஞ்சி பூண்டு உரித்து எடுத்தாச்சு. இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கலர் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு டக்குன்னு நான்வெஜ் ஏதாவது எடுத்து செய்யும்போது இஞ்சி பூண்டு தான் ரொம்ப மெயினான விஷயம். அந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரித்து அரைக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய வேலை முடித்த மாதிரி ரொம்ப நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கலாம். நம்ம தாளிப்பு சாதம் இதுக்காச்சும் நம்ம அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சட்னி பண்ணுறதுக்கு கூட நமக்கு வேர்க்கடலை தேவைப்படும் இல்லையா? அதனால் நம்ம வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு நம்ம அதை ஒரு பாக்ஸில் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடலை நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு இதை ஆற விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக டயர்டாக இருக்கிற டைமில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்லேயே பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே ஈஸியான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வீட்டில் செஞ்சுக்கிட்டு இதுக்கு தான் கடையில் மாவு இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை விட நம்ம கையாலே பார்த்து அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான முறையில் பார்த்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இல்லையா? நம்ம நோன்பு வச்சுருக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்கள் நாம் தான் சரியான முறையில் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் கொஞ்சம் அளவுகளில் பண்ணுறேன், நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா குவான்டிட்டி அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மஞ்சள் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் சேர்த்துக்கல. ஃபுட் கலரும் சேர்த்துக்க போகிறதில்ல. ஹெல்த்தியான முறையிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஒரு அழகான பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் என்னென்ன மளிகை ஜாமான் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்த்து வாங்கி வச்சுக்கணும். எல்லா ஜூஸ்லேயுமே நம்ம சப்ஜா விதை அதிகமாக சேர்த்துக்குவோம். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இல்லையா? நான் கொஞ்சம் சியா சீட்ஸ் வாங்கியிருக்கேன். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை இப்போ நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்.
அடுத்தது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கறி மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வரமிளகாயெல்லாம் நம்ம வந்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம், காம்பு கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிட்டு நம்ம சமையலில் சேர்த்துக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். நோன்பு டைமில் நம்ம வந்துட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு ஈவினிங்கில் தான் சாப்பிடுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி கடையில் உள்ள பேக்கெட்டில் இருக்கிற மசாலா சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோன்னா வயிறு காந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையாலே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ எல்லா மிளகாவுமே காம்பு கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு நான் அளவுகள் சொல்கிறேன். 1 கப் ஃபுல்லாக மல்லி எடுத்துக்கலாம். 1/4 கப்புக்கும் கம்மியாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு எடுத்துருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரகம், அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து சிக்கன், மட்டன், நாட்டுக்கோழி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4-5 பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கலாம். 10 ஏலக்காய், 15 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2-3 பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். மசாலா வறுத்து அரைக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாய் வந்து நல்ல சூடாக இருக்குது. எடுத்துருக்க மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே ஒன்று போல் நல்லா வறுப்பட்டு நல்லா மணமாக கிடைக்கும். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இல்லை நான் காரம் கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இது வந்து நல்லா சூடாக அரிச்சு இப்போ இதில் இருக்க தோல் எல்லாமே நல்லா இந்த மாதிரி கையால் கசக்கி கொடுத்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக சுத்தம் பண்ணியாச்சு. இனி இதை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தாளிப்பு சாதம், வெரைட்டி சாதம் ரெடி பண்ணும்போது வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறம் சட்னி, வேர்க்கடலை சட்னி பண்ணும்போது கூட நம்மளுக்கு வேர்க்கடலை தேவைப்படும் இல்லையா, அப்போல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கறி மசாலா வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன ஜாரில் தான் அரைக்கிறேன். சின்ன ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா அரைப்பட்டு வரும். பெரிய ஜாரில் சேர்த்துக்கும் போது நிறைய குவான்டிட்டி போட்டால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அரைக்கும். இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம அரைச்சி பவுடரை வந்து இதே மாதிரி மசாலாவை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உடனே அரைச்ச உடனே ஒரு பாக்ஸில் போட்டுற வேண்டாம். ஏன்னா மிக்ஸி சூடாக இருக்கனால மசாலா வந்து சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பாக்ஸில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம மசாலா வந்து கெடாமல் அழகாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். கடையில் பிரெட் க்ரம்ஸ் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே 20 ரூபா 30 ரூபா இந்த ப்ரெட்டோட பேக்கெட்டோட விலை. இதை வாங்கி நம்ம வீட்டில் நம்ம தேவையான அளவு நாமளே ரெடி பண்ணிடலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. ஓரத்தில் இருக்க ப்ரெட் எல்லாமே நீங்கள் தனியாக கட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கு வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரெட்டாகவே ஒரு 8லேருந்து 10 ஸ்லைஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம பிச்சு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரன்னு இருக்கட்டும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பேட்ச் வந்து இருக்குது, அதையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை அரைச்சதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸை ஒரு 1 ஹவர் வந்து நல்ல வெயிலில் வெளியில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியிலேயே வச்சுக்கலாம். நம்மளுக்கு 1 மாதம் வரைக்கும் ஒன்றும் செய்யாது, கெட்டு போகாது. இல்லை நீங்கள் வெளியில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வெயிலில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஆற வச்ச மசாலாவை வந்து பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். இந்த மசாலா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு கறி செய்கிறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு நோன்பு டைமில் உங்களுக்கு டயர்டாக இருக்குது, டக்குன்னு நம்மளுக்கு கறி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, குக்கரில் கறி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா 2 ஸ்பூன் மசாலா சேர்த்துட்டு
குக்கரை மூடிட்டு 4லேருந்து 5 விசில் விட்டதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கறியை வந்து நீங்கள் ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சுருள வதக்கிட்டிங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கனோ மட்டனோ அந்த கறி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேலையும் டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். அடுத்தது இட்லிக்கு நம்ம மாவு அரைக்க அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து புளிக்க விட்டுடலாம். மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாக்ஸ்க்கு மாற்றிட்டு அப்படியே நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். நோன்பு டைம்களில் நம்மளுக்கு சரியாக சமைக்க முடியலனாலோ இல்லை டயர்டாக இருந்துச்சுனாலோ கூட நீங்கள் இந்த மாதிரி மாவு கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் எனி டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க திடீர்னு பசிக்குதுன்னு கேட்டாலோ இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது நம்ம டக்குன்னு வந்து இந்த இருக்கிற மாவில் ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு வந்து கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சமையலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது இல்லைன்னா எந்த வேலையுமே நம்மளுக்கு ஓடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே அழகாக சுத்தம் பண்ணி தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இது இருக்கணும். இது இருந்தால் தான் எனக்கு சமைக்கிறதுக்கே தோணும். அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு உளுந்தில் இட்லி பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உடச்ச உளுந்து 1 கப் கருப்பு உளுந்தில் உடச்ச உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 10 பல் பூண்டு தோலோடு இடித்து சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா 5லேருந்து 8 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம உளுந்தோடு சேர்த்து அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூலாக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருப்பு உளுந்தில் ஹெல்த்தியான முறையில் இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கோம். இட்லி தோசைக்கு வந்து நமக்கு சட்னி எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பொடி போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா குழப்பிட்டு இந்த பொடியோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை அழகாக நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஏதாவது நான்வெஜ் சமைச்சாலும் அதுக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து கிராம்பு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோன்பு டைமில் நான்வெஜ் அதிகமாக சமைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிளேட்க்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏலக்காவை நம்ம வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது ஸ்வீட் ரெசிபி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா. நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு அரைக்கும் போது நல்லா அழகாக சூப்பராக அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் சீனி மட்டும் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி வந்துடும். பார்த்திங்களா, இந்தளவுக்கு இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸு மாற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம காலையிலே வடகம் வந்து ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அடிக்கிற வெயிலில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதை அப்படியே ஆப்போசிட் பக்கம் திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்க்கு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி தெளித்ததுனால வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். திரும்பவும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பரான வந்து ஜவ்வரிசி வடகம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வடகத்தை நம்ம வெயிலில் வச்சாச்சு. நம்ம ரெடி பண்ண பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா வெயிலில் வச்சு எடுத்துட்டோம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இது ஒரு பாக்ஸில் நம்ம மாற்றி வச்சிடலாம். கம்மியான விலையில் நம்ம வீட்லேயே சூப்பராக பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு போய் நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்.
அடுத்தது நம்ம வெயிலில் காய வச்ச ஜவ்வரிசி வடகம் வந்து நல்லா மொறுன்னு சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு, நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். வடகத்துக்கு நான் காரத்துக்கு வந்து எதுவுமே சேர்த்துக்கல, ஏன்னா என்னோடய வீட்டில் வந்து என்னோடய பாப்பா வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவா, அதனால் காரம் வந்து நான் சேர்த்துக்கல. நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் காரம் வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வடகம் ரெடியாக இருக்குது, தேவைப்படும் போதெல்லாம் பொரிச்சு எடுத்து சூப்பராக சாப்பிட்றலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறமா தனியாக வந்து கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். வெயில் டைம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இஞ்சி வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீ போடும்போது நமக்கு டீ வந்து இஞ்சி தேவைப்படும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் செரிமானம் ஆகாத மாதிரி இருக்கிற டைம்லலாம் இஞ்சி போட்டு டீ குடிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு ஜீரணம் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது உப்பு ஜாடி அப்புறம் புளி ஜாடி, இது ரெண்டுத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆக்கி காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு புளி இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். கிச்சனில் உள்ள வேலைகள் எல்லாமே நாம் தான் பார்த்துக்குறோம். கிச்சனில் என்னென்ன பொருட்கள் மளிகை பொருட்கள் இருக்குது இல்லை நம்ம பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சமையல் பண்ணும்போது ஏதாவது ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதனால் ரொம்பவே கவனமாக பார்த்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். உப்பு ஜாடியில் உப்பு ஃபுல்லாக போட்டு வச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம புளியை வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொட்டை இல்லாத புளி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம உள்ள சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மீதியை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் புளி பேஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கேரளா ஸ்டைலில் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சானா அங்கே உள்ள புளி வந்து குடம்புளி அதில் வந்து செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. எனக்கும் அந்த இதில் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நம்ம ஊரில் அந்த குடம்புளி வந்து கிடைக்கிறதே இல்லை. எங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் கேரளா ஒன் டைம் நம்மளுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சின்னா மறக்காமல் அந்த குடம்புளியை வாங்கிட்டு வந்து அதில் ரெசிபி செஞ்சு ட்ரை பண்ணணும்னு என்னோடய ஆசை. இவ்வளோதான். இப்போ புளியும் எடுத்து வச்சாச்சு. ஓரளவுக்கு நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன வேலைகள் தானே, இது எல்லாமே அந்த டைமில் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நோன்பு டைம்களில் நோன்பு வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்மளுக்கு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேலைகள் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் சொல்லியிருக்க விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.